நிஷ்டை வகுப்பு 137. இதில் என்னென்னா, நம்ம போன நிஷ்டை வகுப்பில் வந்து இந்த அது என்ன பேசியிருந்தோம், அந்த இல்லை அது இல்லை, இல்லை அது வந்து சத்சங்கம் இது பண்ணது பஞ்சபாண்டவர்கள். ஆமாம், அது பேசியிருந்தோம் இல்லையா. அதில் அந்த பதிவில் இருந்து, அதாவது அந்த வகுப்பில் இருந்து நம்ம வித்தியார்த்தி தான், அவங்க வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க. என்னென்னா, பஞ்சபாண்டவர்கள் வந்து வனவாசம் போனாங்க. பஞ்சபாண்டவர்கள் வந்து வனவாசம் போனாங்க. இடம் இல்லைன்னா இப்படி வந்துருங்க, முன்னாடி ஒரு பாய் கொடுத்து விடுங்கம்மா. அதன் பிறகு 1 ஆண்டு காலம் அஞ்ஞானவாசம் போனாங்க. அதெல்லாம் ஓகே. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் புரியுது, அதெல்லாம் புரியாமல் இல்லை. அதாவது 12 ஆண்டுகள் வனவாசம் போனாங்க, 1 ஆண்டு காலம் அஞ்ஞானவாசம் போனாங்க அப்படின்னு சொல்லி அது எங்களுக்கு புரியுது. உட்காருங்க சும்மா உட்காரு. ஆனால் அது ஒரு முழு விளக்கத்துடன் நாங்கள் வந்து அதை அதை வந்து என்னன்றது அவங்களுக்கு அதனால திரும்ப அதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பஞ்சபாண்டவர்கள் வந்து 12 ஆண்டு காலம் வனவாசம் முடிச்சாச்சு. 1 ஆண்டு காலம் அஞ்ஞானவாசம். இவங்க 1 ஆண்டு காலம் அஞ்ஞானவாசம். அஞ்ஞானவாசம் என்பது யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைனா, யாரு கண்ணிலையும் படாமல் இருக்கக்கூடியது அப்படின்னு ஒன்று இருக்குது. யாரு கண்ணிலையும் படாமல் இருக்கக்கூடியது. ஆனால் அப்படி இருக்க முடியுமான்னா இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஏன்னா 12 ஆண்டு காலம் வனவாசம்னா காட்டுக்குள்ளே சுற்றி கிடைக்கிறத சாப்பிட்டு கிடைக்கிறத குடித்து உயிர் வாழ்கிறது. 1 ஆண்டு காலம் அஞ்ஞானவாசம்ன்றது அது நாட்டோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. அதாவது நான் ஒரு பழனி கண்ணு முன்னாடி தான் இருப்பேன், ஆனால் அவருக்கு நான் தான் இருக்கேன்னு தெரியக்கூடாது. அது மாதிரி மறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை தான் அது அஞ்ஞானவாசம் சொல்லக்கூடியது. இப்போ இவங்க 5 பேரும் நம்ம வந்து அந்த நாட்டுக்குள்ளே போய் யாருக்கும் தெரியாத மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 5 பேரும். யார் யார்? பாண்டவர்கள் 5 பேர். அப்போ திரௌபதி அவங்களும் தான் சேர்த்துக்க. நான் சொல்லேன், எங்கே போனாலும் மனைவியை சேர்த்து கொள்ள வேண்டும், இல்லாட்டி தொந்தரவாயிடும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். அப்போ அவங்க 5 பேர், திரௌபதி ப்ளஸ்ஸு. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, நாம் எப்படி பிரவேசிக்கிறது, உள்ளே போகிறது நாட்டுக்குள்ளே, நம்ம இப்படியே போனோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நம்ம வேறு வேஷத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வேஷமாக. இப்போ நான் பேசுகிறது எல்லாமே நல்லா கேட்டுக்குங்க. நீங்கள் எதோட பொருத்திட்டே வரணும், வித்தையோட பொருத்திட்டே வரணும். கதை கேட்குற மாதிரி கேட்டிங்கன்னா அப்புறம் திரும்ப அடுத்தது வரும்போது உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை அப்படியே சித்த வித்தையோட பொருத்திக்கிட்டே வாங்க, ரிசல்ட் உடனே வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ 5 பேர் என்ன செய்கிறாங்க, ஆளாளுக்கு ஒரு வேஷம் செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தர்மர், அவர் ஒரு வேடம் செலக்ட் பண்ணுறாரு. என்ன வேடம் செலக்ட் பண்ணுறாரு? அவர் என்னன்னா சூதாடுவார். சூதாட்டம் அவருக்கு நல்லா தெரியும். யாருக்கு? தர்மனுக்கு. அதவே அவர் என்ன செய்கிறாரு, செலக்ட் பண்ணுறாரு. ஆனால் யாரு கூட இருக்கேன்றாரு? அரசன் கூட நான் இருக்கேன்றார். ஆனால் நான் சூதாட மாட்டேன், அரசனுக்கு கூட இருந்து ஒரு அட்வைசராக நான் இருந்து எப்படி சூதாடணும்னு சொல்லித்தரக்கூடிய இடத்துல நான் இருப்பேன் அப்படின்றாரு தர்மர். அடுத்து அர்ஜுனன், பீமன் இருக்கான், சமையல்காரர்.
சரியா? அவர் சமையல்காரராக போகிறார். அடுத்து அர்ஜுன நாட்டியம் நாட்டியம் கற்று தரவராக போகிறாரு. எப்படி போகிறாரு? திருநங்கையா போகிறாரு. பரவாயில்ல, எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. திருநங்கையா போகிறாரு. இப்போ இது சொன்ன மாதிரி அடுத்து சொல்லணும். திருநங்கையா போகிறாரு. ஆமாம், அதுக்கு தான் நான் சித்த வித்தையோட பொருத்திக்கங்கன்னு சொல்கிறேன். காரணம் திருநங்கையா போகிறாரு. அடுத்து நகுலன் குதிரலாயத்துக்கு போகிறாரு. அடுத்து சகாதேவன் அது அவருடைய இயல்பு, அதாவது அவருடைய பிறவி இது. அது அவர் தன்னை மாற்றிக்கிறார். இப்போ ஜோசியக்காரனாவே போனால் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல இவர் யார் என்ன ஏதுன்னு. இப்போ சகாதேவன் என்ன செய்கிறாரு? அது வேற. அது நீங்க சொல்றது வந்து குருச்சேத்திரத்துல. இது இங்க நகுலன் எங்க போனாரு? குதிரலாயத்துக்கு. சகாதேவன் கோசாலை இல்ல மாட்டுலாயத்துக்கு, மாட்டுக்கொட்டயத்துக்கு போறாரு. இப்ப 5 பேரும் ஒவ்வொன்று எடுத்துட்டாங்களா? இப்ப திரௌபதி யாருக்கு? ராணிக்கு. ராணிக்கு எங்க பணிப்பெண்ணா போறாங்க? அந்த புறத்துல. அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீ அடுத்து வரும். அந்த புறத்துக்கு பணிப்பெண்ணா போறாங்க. இப்ப 6 பேர் முடிஞ்சுதா? 6 பேர் என்ன செய்யறாங்க? இப்போ உள்ள போறாங்க. எதுக்குள்ள? நாட்டுக்குள்ள இல்லையா? இப்ப நாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கான்வர்சேஷன் என்னன்னா, நம்ம வந்து போறோம். ஆனா நிறைய நாடுகள் இருக்குல்ல, எந்த நாட்டுக்கு போறோம்? இப்போ நம்ம இதெல்லாம் ஓகே, நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கிட்டோம். நம்ம ஆளாளுக்கு ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எந்த நாட்டுக்குள்ள போறோம்? நிறைய நாடுகள் இருக்கு. எந்த நாட்டுக்குள்ள நம்ம போறோம்? எந்த அரசனோட நம்ம பயணிக்க போறோம்? எந்த ராணிக்கு நம்ம பணிவிடை செய்ய போறோம்? எந்த அரண்மனையில் நம்ம சமைக்க போகிறோம்? எந்த குதிரலாயத்தில் வேலை பார்க்க போகிறோம்? எந்த மாட்டு தொழுவத்தில் பராமரிக்க போகிறோம்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அதுக்கு இப்போ நம்ம எந்த நாட்டுக்கு போகிறோம்? உட்காருங்க. இல்லை, விராட நாடு, விராட தேசம் இல்லை. சரி, விராட தேசம் சொல்லிட்டு எத்தனையோ தேசம் இருக்கு. அதுல வந்து சௌராஷ்டிரம், குஜராத். இப்ப குஜராத்லாம் இருக்குல்ல, அப்பெல்லாம் அது குஜராத்தி தேசம் தான் சொல்லுவாங்க எல்லாத்தையுமே. இப்போ இருக்கிற எல்லா பெயர்களுமே அப்ப தேசம்தான் வரும். எல்லாமே இன்னும் நாடுன்னு வரும், தேசம்னு வரும், எல்லாமே அப்படித்தான் வரும். அந்த இப்போ நம்ம மதுரைக்கு பாண்டிய நாடுன்னு இல்லையா, அது மாதிரி வரக்கூடியது தான். அப்போ விராட தேசம், விராட நாட்டுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. இப்போ விராட நாடு. இப்போ ஒரு நாடுன்னா நம்ம வந்து உள்ள டக்குன்னு போயிட முடியாதுல்ல. ஒரு நாடு இருக்குன்னா நாட்டோட எல்லையிலேருந்து நம்ம உள்ளே போகணும். இப்போ நாட்டோட இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? எல்லாரும் தங்களுடைய பெயர்களை மாற்றி கொண்டாங்க. அதே மாதிரி கேரக்டரை மாற்றிக்கிட்டாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத மாற்றிக்கிட்டாங்க. பேரை மாற்றிட்டாங்க, செய்ய போகக்கூடிய தொழிலை, அந்த வினைகளை அதை மாற்றிக்கிட்டாங்க. சரியா? இப்போ நாடு நெருங்கின உடனே தான் அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது. சரி, எல்லாத்தையும் மாற்றினீங்களே, உங்கள் அடையாளத்தை என்னடா செய்ய போகிறீங்கன்னு சொல்லி கூட வந்த குரு வந்து கேட்குறார். எல்லாத்தையும் மாற்றினீங்க, உங்களுக்குன்னு தனி ஒரு அடையாளம் இருக்குல்ல, அதை இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மேக்கப்பா? உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அந்த அடையாளத்தை வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நல்லா நுட்பமாக கவனிங்க. இது எல்லாமே சித்த வித்தை, எல்லாமே சித்த வித்தை. இதெல்லாம் சாமி அப்புறம் எங்கெங்க சொன்னார்னு சொல்லுவேன். அந்த அடையாளத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் என்ன சித்த வித்தைக்கு போகல, இன்னும் இங்கே கதையில் தான் நிற்கிறேன். இப்போ அர்ஜுனன்ட்ட என்ன இருக்கு?
ஆ, அர்ஜுனன்ட்ட என்ன இருக்கு? வில்லு. அவன்கிட்ட பீமசேனன்ட்ட கதை இருக்கு. இவர்கிட்ட தர்மன்ட்ட இருக்கா? அப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆயுதங்கள் இருக்கு. நல்லா கேளுங்க, இந்த ஆயுதங்கள்லாம் எதுக்கு பயன்படுத்துறோம்? மற்றவர்களை எதிர்ப்பதற்கு, எதிர்த்து நம்மை காத்து கொள்வதற்காக, இல்லையா? அதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இப்போ இந்த ஆயுதங்களை வந்து அவங்க என்ன செய்யறாங்க? மறைக்கிறாங்க, மறைச்சு வைக்கிறாங்க. எங்க மறைச்சு வைக்கிறாங்க? அந்த மரம் எங்க இருந்தது? மயானத்தில் இருந்தது. அந்த மரத்தோட பேர் என்ன? வன்னி மரம். சரியா? அப்ப வன்னி மரத்தில், மயானத்தில், பிணம் கட்டி வைக்கக்கூடிய இடத்தில் தங்களுடைய ஆயுதங்களை என்ன செஞ்சாங்க? மறைத்து வைத்தார். இப்போ மறைச்சு வச்சாச்சா? வச்சுட்டு திரும்ப அடுத்து உள்ள போறாங்க. இது இல்லையில அடுத்து உள்ள போறாங்க. இப்போ குருநாதர் சொல்றார், கூட வந்தவர், நம்ம ஒரு நாட்டுக்குள்ள போறோம். போகும்போது இந்த மாதிரி அந்த நாட்டோட தெய்வம்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம வழிபட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ அங்க ஒரு தெய்வத்தை வழிபடுறாங்க. அந்த தெய்வம் என்ன? துர்கா. துர்க்கைய வழிபடுறாங்க. இப்போ அந்த துர்க்கை வந்து 5 பேருக்கும் வந்து காட்சி கொடுத்து 2 வரம் நான் தருவேன், 2 வரங்கள் தருவேன், என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்குது. 2 வரம் தர்றேன், என்ன வரம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்குது. இவங்க என்ன வரம் கேட்டிருப்பாங்க? 2 வரம். ஒன்று. இன்னொன்று அவர் சொன்னது கரெக்டு. ஒன்று வந்து நாங்கள் யார் என்று யாருக்கும் தெரியாத வண்ணம் அகப்படக்கூடாது, யாருக்கும் தெரியாத வண்ணம் நாங்கள் இருக்கணும். ஒன்று. இன்னொன்று ஒன்று நாங்கள் மறைந்திருக்க வேண்டும். நீங்க இதிலேயே பதில் இருக்கு. ஏன் நாம் மறைந்திருக்க வேண்டும்? இதை முடித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அப்ப அதுதான் 2வது வரம். 2வது வரம் அவங்க என்ன கேட்குறாங்க? நாங்கள் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் மறைந்திருக்க வேண்டும், யாரும் நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது. 2வது, எப்படி எங்களுடைய நாடு நகரங்கள் இருந்ததோ அதே போல் எங்களுக்கு நாடு நகரம் கிடைக்க வேண்டும் சொல்லி 2 வரம். உடனே துர்க்கா என்ன செய்யுது? 2ம் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. இப்போ என்ன செய்கிறாங்க? உள்ள நாட்டுக்குள்ள போறாங்க. இப்போ யார் யார் என்னென்ன பணி எடுத்தார்களோ, தர்மன் எங்க போயிட்டாரு? அரசன்ட்ட போயிட்டார். எதுக்கு? ஆலோசனை சொல்வதற்காக. சரியா? அடுத்து பீமன் எங்க போயிட்டாரு? சமைக்க போயிட்டாரு. அர்ஜுனன் இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்போ தர்மன் வந்து அரசன்ட்ட போய் எனக்கு சூதாடுவதை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், நான் அதில் வந்து வித்தகன், வல்லமை பெற்றவன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சேர்றாரு? அரசன்ட்ட சேர்றார். நல்லா கேட்டுக்குங்க. ஆனால் இதே தர்மன், இதே பாண்டவர்கள் தான் எங்க தோத்தாங்க? அங்க தோத்தாங்க. அப்ப அங்க தோத்துட்டு இங்க வந்து நான் வித்தகன் சொல்லி ஒரு அரசன்ட்ட என்ன செய்யறோம்? நம்ம சேர்றோம். அப்ப போய் சொல்றாரா? உண்மைதான். அப்ப அங்க என்ன ஆயிருக்கு? ஏமாற்றப்பட்டது. அது அது அதான் சொல்றேன். அது கிட்டத்தட்ட ஏமாத்து வேலை தானே அது. அது ஏமாற்றப்பட்டது, கண்கட்டி வித்தை. ஆனால் அவர் சூதுவில் ரொம்ப சிறந்தவர் தான். அதனால அவர் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? அரசன்ட்ட போயிட்டாரு. பீமசேனனை பார்த்த உடனே நீ அதுக்கு தான் லாய்க்கு, நீ போ சமையல் அறைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அடுத்து அர்ஜுனன் என்னவா இருக்காரு? திருநங்கையாக இருக்கார். சரியா? இப்போ இந்த இடம் கவனிங்க. அவர் சொல்றார், நீ வந்து அலி, திருநங்கை, நீ என்னுடைய மகளோடு தான் நீ
இருக்க வேண்டும். அவளுக்கு பாதுகாவலாக ஒரு ஆணை நான் விட முடியாது. அதாவது ஒரு ஆண் காவலாளியை நான் விட முடியாது. மாறாக, நல்லா நுட்பமாக கவனிங்க, மாறாக ஒரு பெண்ணையும் அவளோடு சேர்த்து நான் விட முடியாது அப்படின்ட்டார். அப்பவே என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? என்ன நம்பிக்கை இல்லை? அதான் அப்பவே ஓரின சேர்க்கைன்றது அப்பவே இருந்திருக்கு. அதனால அவர் தெளிவா சொல்றாரு, ஒரு பெண்ணோடு, அதாவது என்னுடைய மகளோடு இன்னொரு பெண்ணை நான் நீண்ட நாள் பயணிக்க வைக்க முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை. நீ அலியாக இருப்பதனால் நீதான் அதற்கு சரியானவன், உன்னை நம்பி நான் பெண்ணை ஒப்படைக்கிறேன், நீ அவளுக்கு போய் காவலாயிரு அப்படின்னு. அவளுக்கு இவர் என்ன சொல்லி தரப்போறாரு? நாட்டியம் சொல்லி தரப்போறார். ஏன்னா எல்லாம் நோட் பண்ணிட்டு வரீங்களா? நாட்டியம் சொல்லி தரப்போறார். இப்போ அவர் போயிட்டாரு. அடுத்து நகுலன் எங்க போறாரு? குதிரலாயம். அவரு சகாதேவன் மாட்டு தொழுவோம். சரியா? இப்போ எல்லாம் போய் என்ன செஞ்சிட்டாங்க? அங்கங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ வித்தைக்கு வருவோம். அங்கங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இங்கே வித்தைக்கு வருவோம். சரியா? இப்போ இவர்கள் ஒரு தேசம் தேர்ந்தெடுத்தார்கள், ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய பேர் விராட தேசம். விராட தேசம்னா இப்போ இந்த விராடம்ன்றது இப்போ நம்ம வடமொழி சொல்லா இருக்கலாம்ல. அப்போ நடந்த கதைன்றனால, அங்கே நடந்த கதைன்றனால இது வடமொழி சொல்லாதான் இருக்க முடியும். சான்ஸ்கிரிட் வேர்டாக கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ அதிகம் அதுதானே இல்லை? அப்போ இந்த விராட தேசம்னா இப்ப வித்தைக்கு வந்துருங்க. வித்தைக்கு வந்து யோசிங்க, கதையை விட்டுருங்க. விராட தேசம்னா இல்ல, வித்தையில பாடி தான். பாடியில எங்க? உடம்புல எங்க? யாரு? அதான் யாருன்னு கேட்டேன். சவுண்டா சொல்லுங்க. அந்த விராட தேசத்துக்கு மத்திய தேசம்னு சொல்றாங்க. தேசத்துக்கு மத்திய தேசம் நமக்கு எது? சுழுமுனை. புரியுதா? விராட தேசத்தை அநேக தேசங்கள் உண்டு. விராட தேசத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த விராட தேசத்திற்கு மத்திய தேசம் என்று ஒரு பொருள் உண்டு. நம்மளுடைய தேகத்தில் மத்திய தேசம் என்பது சுழுமுனை இல்லையா? இப்ப பஞ்சபாண்டவர்கள் எந்த தேசத்துக்கு போறாங்க? விராட தேசம் என்று சொல்லக்கூடிய சுழுமுனைக்கு போறாங்க. ஆமா, சுழுமுனைக்கு போறாங்க இல்லையா? இப்ப தேசம் தேர்ந்தெடுத்தாகிவிட்டது. இப்ப அவங்க போனாங்கல்ல, போகும்போது அவர்களுடைய அடையாளம்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம்ல. அதாவது அடையாளம்னா ஆயுதங்கள். ஆயுதங்கள் இல்ல? இப்ப இந்த ஆயுதத்தை எல்லாம் எங்க வச்சதா பார்த்தோம்? மயானத்துல. எந்த மரத்துல? வன்னி மரம். வன்னிக்கு இன்னொரு பேர் உண்டு. வன்னி மரத்தில் தங்களுடைய ஆயுதங்களை யாருக்கும் தெரியாமல் அடையாளப்படுத்தி விட்டு, அதாவது மறைத்து வைத்து விட்டு அடையாளத்தை திறந்துட்டாங்க. நீ எங்களுக்கு என்னை வந்து யாரும் அர்ஜுனனானா சொல்ல முடியாது, ஏன்னா என்னட்ட வில்லு அம்பும் பீமன் என்ன சொல்ல முடியாது. என்னட்ட கதை கிடையாது, என்னட்ட ஈட்டி இல்லை, வாள் இல்லை, வேல் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லா அடையாளங்களையும் என்ன செஞ்சிட்டோம்? வன்னி மரத்தில் வைத்து மயானத்தில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தில், நல்லா குறிப்பாக கவனிக்கணும், மயானத்தில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தில் வைத்து மறைத்து விட்டு கிளம்புறாங்க. அப்போ வன்னிக்கு இன்னொரு பேர் உண்டு. இப்போ விராட தேசம் என்பது மத்திய தேசம் பார்த்துட்டோம், அது சுழுமுனை. வன்னிக்கு இன்னொரு பேர் உண்டு. ஆறுது அக்கினி நேத்திரம். சாமி சொல்றாருல, அக்கினி நேத்திரம். வன்னிக்கு இன்னொரு பேரு அக்கினி, நெருப்பு. அப்ப அந்த மரம் எது? உள்ள இருக்கக்கூடிய நெருப்பு. அடையாளங்களை எங்கே தரிக்கிறார்கள்? அந்த மரத்தின் மீது. அப்போ நம்ம இங்க நம்மளுடைய அடையாளம் எதுவா இருக்கு? ராகாத்வேஷம். எதை சாமி வச்சு எங்க எரிக்க சொல்றாரு? சுழுமுனையில
மயானத்தில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தில் வன்னி என்று சொல்லக்கூடிய அந்த அக்னியில் வைத்து ராகாத்வேஷம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஆயுதங்களை அதான் ஆயுதம். கோவப்பட்டா கோவப்படுறீங்க, அது ஆயுதம் இல்லை. போட்டி வந்தா பொறாம வருது, ஆயுதம் தானே இல்லையா? அது ஆயுதம் தானே. நமஸ்காரமா, உட்காருங்க. அது ஆயுதம் தானே. அப்போ உங்களுடைய ஆயுதங்கள், நீங்க உடனே நமக்கு வில்லு அம்பு வேலெல்லாம் இல்லைன்னு நீங்க நினைக்கக்கூடாது. அதை விட கொடுமையான ஆயுதம் நம்மள்ட்ட இருக்கு. ஆயுதம் ராகாத்வேஷம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதங்களை மயானம்ன்றது இதுதான். மையம் கொள்வதில்லை, மயானம் அதுவும் இதுதான். நல்லா புரிஞ்சுங்க. மயானம்னா ஒரு தவறான இது கிடையாது. மயானம்ன்றது இதுதான். அங்கு இருக்கக்கூடிய வன்னி என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பு மரத்தில் அக்கினி நேத்திரத்தில் வைத்து இங்கே சாமி என்ன செய்யறாரு? எரிக்க சொல்றார். அங்க நம்ம திரும்பி வரும்போது எடுக்கணும். ஏன்னா அவன் அடுத்துதான் என்ன செய்ய போறான்? சண்டைக்கு போக போறான். அதனால அவனுக்கு என்ன தேவை? ஆயுதம் தேவை. நம்ம திரும்ப இங்க சண்டை போட வரப்போறது இல்லை. அதனால நமக்கு தேவையில்லை. அதனால சாமி இங்க என்ன சொல்றாரு? அந்த அக்கினி நேத்திரத்தில் எடுத்து அக்கினி நேத்திரத்தில் வைத்து அதை எரித்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, இப்போ அதை வச்சாச்சா? வச்சதுக்கப்புறம் இப்போ அங்க என்ன நடக்குது? துர்க்கையை வழிபடுதல். துர்க்கையை வழிபடுதல். அங்க துர்க்கை, இங்க கரெக்டுங்க. ஜீவசக்தியான வாயு. நல்ல பாருங்க, நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் விதையை எப்படி செய்ய வேண்டும் என்றால் இந்த ஜீவசக்தியான வாயுவை தொழுது செய்ய வேண்டும். தொழுதுனா வணங்கி ஆராதித்து அதை அர்ச்சனை செய்து, ஜீவசக்தியான வாயு தானேன்னு சாதாரணமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுதான் பெரிய ஆற்றல் உடையது இல்லையா? அதுதான் இப்போ உள்ள அனுப்ப போகுது. அதுதான் என்ன செய்ய போகுது? உள்ள அனுப்ப போகுது. அது துர்க்கை, ஜீவசக்தியான வாயு. சாமி இங்கே சொல்றார் இல்லையா? அதுவே எல்லாம் ஆச்சுன்னு சொல்லி சொல்றாருல்ல. அப்போ அந்த துர்க்கைட்ட அங்க 2 வரம். என்னது? கண்ணுக்கு தெரியாம இருக்கணும். இன்னொன்னு நாடு அடையணும் இல்லையா? எந்த நாடு? மேல வீடு பேரு அடைதல். வீடு பேரு அடைதல். நமஸ்காரம், உட்காருங்க. நமஸ்காரம். வீடு பேரு அடைதல் இல்லையா? இப்போ யாரு கண்ணுக்கும் தெரியாம இருக்கணும். இங்க உள்ள போயிட்டா அப்படிதானே இல்லையா? இப்போ ஜீவசக்தியான வாயு அந்த துர்க்கையிடம் நம்ம மனமுருகி வேண்டி கேட்டு, புரியறதுக்காக அதை சொல்றேன், வேண்டி கேட்டுன்னு. நீங்க எல்லாரும் திரும்ப ஆரம்பிச்சிடக்கூடாது. அதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். நம்ம வேண்டி கேட்டுன்னொடனே திரும்ப நீங்க பழசுக்கு போயிடக்கூடாது. அப்படி இல்லை. நமக்கு தெரிஞ்ச முறையில் வேண்டி ஆராதித்து கேட்டு நம்ம என்ன செய்யணும்? மேல் நோக்கி போகணும். அப்போ 2 வரம். நம்ம ஒவ்வொரு தடவை என்ன செய்யணும்? என்னுடைய அடையாளம் இல்லாமல் போக வேண்டும். யாருக்கும் நான் அடையாளப்படுத்தக்கூடாது. யாரும் என்னை அடையாளம் காணக்கூடாது. 1. 2வது, நான் என்னுடைய தேசத்தை அடைய வேண்டும். இந்த 2 வரம். அது எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. 2 வரம். இப்போ அது இங்கே கொடுத்தாச்சு. யாருக்கு? துர்க்கை. 5 பேருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் தர்மர் எங்கே போகிறாரு? அரசன். ஆனால் அவர் என்ன சொல்லி போகிறாரு? அரசன் சூதாடும் போதெல்லாம் நான் அவரோடு இருந்து அவருக்கு அறிவுரை சொல்லி அந்த சூதாட்டத்தில் அவர் ஜெயிக்கும் வண்ணம் அவருக்கு உதவியாக இருந்து தர்மத்தை, தர்மர் சூதாடி எங்கேயாவது என்ன தப்பா பண்ண போறாரு? சூதாட்டம் தப்பு தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த சூதாட்டத்தை அதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. அதாவது நல்லவங்க கெட்டவங்கன்னு 2 பகுதி இருக்குல்ல. அப்போ அதுல எந்த பகுதியில் அவர் நிற்கிறாரு? எங்கிட்ட தர்மம் இருக்கோ, முதல் தர்மம், அந்த தர்மத்திற்கு இணங்கி யார் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் அவர் இருந்து அவர்களை நான் வெற்றி காண செய்வது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? அரசன்ட்ட போறார். இப்ப இங்க அரசன் யாரு?
இல்ல. நீங்க ஜீவனோடய ஒப்பிட்டு பாருங்க. நம்ம இது ஏற்கனவே ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுதான் முன்னாடி துர்க்கை வந்துட்டாலே. அதெல்லாம் முடிஞ்சுது. நீங்க தேசத்துக்குள்ள பிரவேசித்துட்டீங்க. பிரவேசித்து துர்க்கைட்ட வரம் வாங்கிட்டீங்க. வரம் வாங்கி திரும்ப என்ன செஞ்சிட்டீங்க? மேலே போறீங்க. போகும்போது அங்க முதலாவதா தர்மர் போறார், அரசனிடத்தில் போறார். அரசன் யாரு? நான் அதான் அதை ஒப்பிட்டு பாருங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா ஜீவன், பிராணன், அபானன் எல்லாமே அப்படியே மாறுதா? ஒன்னொன்னா மாறுதா? ஜீவனுக்கு மேல ஈஸ்வரன் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி பிராணன். கரெக்டு. அரசன் என்பவர் பிராணன். அவர்கிட்ட போறார். ஈஸ்வரன் சூதாடுவாரா? ஈஸ்வரன் சூதாடுவாரா? சலனமற்ற நிலையில தான் இருப்பார். அதனால் அவர் சூதாட போவதில்லை. ஆனால் அவரிடத்திலிருந்து வந்த இந்த பிராணன் என்பது அதுக்கு தான் அவர் அனுப்பிச்சு விட்டாரு. அதனால அதை அனுப்பிச்சு விட்டதோட இவர் என்ன செய்யறாரு? தர்மத்தையும் சேர்த்து தர்மனையும் சேர்த்து அனுப்புறாரு. அவன் எங்கேயாவது மாற்றி கீத்தி ஆடிட போறான். நீ அவனை அப்பப்போ என்ன செய்ய? தட்டி கிட்டி அந்த சூதாட்டத்தில் எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கங்க. வாழ்க்கையிலையும் சரி, உள்ளேயும் சரி, சரியான முறையில் வெற்றி காண செய்யணும். இதுதான் உன் வேலை அப்படின்னா அப்போ அரசன்ட்ட போயிடுறார். அடுத்து பீமன். உள்ள என்ன கிச்சனா இருக்குன்னு கேட்க போறீங்களா? சமையல் அறைக்கு போயிட்டார். பீமன். நீங்க இப்போ பெண்கள் தான் சொல்லணும். நீங்க தான் சமைக்கிறீங்க எல்லாரும். அப்ப நீங்க தான் சொல்லணும். 6 குணங்கள். அது எதுல இருந்து வந்ததுன்னு பாருங்க. எப்படி வந்ததுன்னு பாருங்க. கரெக்டு, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு இன்னொன்று புரியுற மாதிரி. அதனால தான் அவர் சமையல்காரரு. அதனால அவர் அதை நோக்கி வராரு. இது அங்கே அவர் அங்கே போய் சமைக்க போறாரு. அவருக்கு சாப்பாடு பிடிக்கும், சாப்பிட போறாரு. அது ஒரு விஷயம். இப்போ உள்ள சரிம்மா, நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்ல. இப்போ நீங்க ஒன்று பேசும்போது ஒன்று சிந்திக்க முடியுதா? இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல, உங்களுக்குள்ள எத்தனை ஓடுது? உள்ள ஓடுதா இல்லையா? திரும்ப சொல்லும்போது இன்னொன்று சொல்லுதா? உள்ள இன்னொன்று சொல்லுதுல்ல? இல்லை, இன்னொன்று சொல்லுதுல்ல. என்ன விசாரங்கள்? என்ன விசாரங்கள்? இதோடு சேர்ந்தது குணங்கள். சரியா? இதோட சேர்ந்தது குணங்கள். ஆனால் முதலாவது வர்றது தான் என்ன விசாரங்கள். நீங்கள் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது இன்னும் குணத்தில் பிறந்ததுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. எப்போ சொல்லலாம்? வளர வளர. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன தோணிருச்சு? நினைவு, என்ன ஆற்றல், என்ன விசாரம் தோன்றிருச்சு. அதுதான் சமையல் கலை. என்ன விசாரங்கள்? எதை எப்படி செய்யலாம்? இதை கூட போடலாமா? இதை குறைச்சி போடலாமா? இது வேகுமா வேகாதா? இதெல்லாம் இது சமையல்ல மாதிரி. இங்கே உள்ள என்ன விசாரங்கள்? இதெல்லாம் பீமன் செயல். அப்ப யாருக்கு பலம் அதிகம்?
பீமன் பலம் அதிகம். ஒரு வார்த்தை இருக்குல்ல, எண்ணங்கள் மிகவும் வலிமை வாய்ந்தது இல்லையா? அப்போ இந்த எண்ணங்களை வைத்து எவ்வளவோ நீங்கள் என்ன செய்யலாம், சமைக்கலாம், உருவாக்கலாம் இல்லையா? அதுதான் பீமன் நான் என்னுடைய இது வேலை அதுதான், நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னா. இது உள்ள நீங்கள் உள்ள பொருத்தி பார்த்துக்கணும். அடுத்து அர்ஜுனன். ஆமாம், திருநங்கை. சாமி அழகா சொல்லியிருக்கார், நாமல் யாருமே இங்கு பெண் என்று சொல்பவர்கள் பெண்ணும் அல்ல, ஆண் என்று சொல்பவர்கள் ஆணும் கிடையாது, எல்லோருமே அலி என்று சொல்லக்கூடிய திருநங்கைகள் தான், திருநங்கை என்று சொல்லக்கூடிய அலிதான் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி ஆனா சொல்லிட்டாரு, எப்படி ஆனா அதை கடந்து போனதன் பிறகு நீ ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அலியும் அல்ல, ஒரு இடத்துல அதுவுமே அல்ல, அது ஒரு நிலை இருக்கு. அப்ப இங்க எப்படி ஆனா அலியாக திருநங்கையாக எப்படி ஆனா? வித்தையில பாருங்க, வித்தையில அங்க பெண் கரெக்ட். அது இல்ல, அப்படி போகாதீங்க. எப்படி அவன் திருநங்கையாக ஆனான்? எப்ப எப்ப நடக்குது? எப்ப நடக்குது? நீங்க வித்தை செய்யும் போது மாத்திரம்தான், கதாகதிக்கும் போது மாத்திரம்தான் நீங்க என்ன, யாரு? ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, கதாகதம் செய்யும் போது மாத்திரம். அப்ப உங்களுக்கு இடதும் கிடையாது வலதும் கிடையாது, இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து நடுவில் ஓடுவதனால் நீங்கள் அலியாக இருக்கிறீர்கள். அப்ப மட்டும்தான் நீங்க அலி, திருநங்கை இல்லையா? இவரை எங்க வேலைக்கு வச்சாங்க? அரசரோட மகளுக்கு, அரசரோட மகளுக்கு. இங்க ஒன்னு சொல்லி வாரேன். சாமி ஒரு இடத்துல சொல்லுவாரு, மகளோடு புணர்தல் தாயோடு புணர்தல். நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இது மகளோடு புணர்தல், தாயோடு புணர்தல், சகோதரியோடு புணர்தல், இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் இல்லையா? அதெல்லாம் சரஸ்வதியோடு சொல்லும்போது சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் இதுல வர்றது தான் இல்லையா? அப்போ ஒரு திருநங்கையாக மாறிட்டாரு. இப்ப அரசரோட மகளுக்கு காவல் வைக்கிறாங்க. அரசன் யாருன்னு பார்த்தோம். அப்ப அரசனோட மக பிரம்மாவா? அரசனோட மக யாரு? அரசனோட மக யாரு? அபானன். செலவுதான், செலவுதான். உங்களுக்கு காமத்தை தூண்டுவது எது? அபானன். காமத்தை தூண்டுவது எது? அபானன். அப்ப நீங்கள் அலியாக திருநங்கையாக இரு கதியை ஒரு கதியாக மாற்றிவிட்டால் இங்க எது நமக்கு நடக்காது? அபானன் நடக்காது. அபானன் நடக்காத போது நாம் யாரோடும் புணர முடியாது, யாரோடும் புணர முடியாது. அதனால அரசன் சொன்னா, நீ தான் சரியான ஆளு இல்லை, நான் பெண்ணையும் பெண்ணை நம்பி விட முடியாது, ஆனா உன்னை நம்பி விடலாம், நீ வா என் மகளுக்கு காவலாயிருன்னு. அதுதான் உள்ள இல்லையா? சந்திரகலை சூரியகலை ரெண்டும் ஒன்றா மாறிச்சு. என்ன, அலியா அர்ஜுனை மாறினாரு. இப்போ என்ன செஞ்சிட்டாரு? உள்ளே போய் கதாகதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு? நாட்டியம் சொல்லி கொடுக்குறாரு. நாட்டியம் சொல்லி கொடுக்குறாரு. நாட்டியம் என்றால் மேலும் கீழுமாக நடத்துவது, நடனம் இல்லை?
ஆனந்த நடனம், சிவன் ஆடுறாருல ஆனந்த நடனம் இல்லையா? இல்லையா? இப்போ நடனம் அங்கிருந்து ஆரம்பிச்சது. சமீரன் இல்லை, அப்போ நடனம் நாட்டியம் சொல்லி தராரா இப்போ? அப்போ அங்கே வந்து பெண்ணுக்கு தொந்தரவு கிடையாது, ஏன்னா அவர் திருநங்கை ஆகிட்டார்ல. பாதுகாப்பு, நமக்கு காம இச்சையோ காமமோ வரப்போவது கிடையாது இல்லையா? அடுத்து யார் இருக்கா? நகுலன். அவர் எதை பார்க்க வந்தாரு? குதிரை லாயத்தை. எத்தனை தடவை மனம் சொல்லுவீங்க? நகுலன் அர்ஜுனன் திருநங்கையாக மாறி கதாகதித்து நாட்டியம் சொல்லித் தருகிறான். யாருக்கு? அரசனுடைய பெண்ணுக்கு. அபானன் என்று சொல்லக்கூடிய மகளை வெளியே விடாமல், வெளியே விட்டா கெட்டு போகும், வெளியே விடாமல் சொல்லித்தரான். இப்ப நகுலன் வந்து குதிரை லாயத்தில் இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறான்? குதிரை லாயத்துல நம்ம என்னதான் செய்ய முடியும்? குதிரை லாயத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? கவனிச்சுட்டு இருக்காரு. என்ன செய்யறாரு? கவனித்து கொண்டிருக்கிறார். யாரு? நகுலன் கவனிக்கிறார். இங்கே நாட்டியம் நடக்குதா? கதாகதிக்குது இல்லையா? கவனம் எங்க இருக்கு? சுழுமுனையில இருக்கு. சரியா? நமக்கு குதிரை லாயம் எது? குதிரை வாசி, வாசியினுடைய லாயம் எது? சுழுமுனை. குதிரை எங்க கட்டப்பட்டிருக்கோம்? சுழுமுனையில. அப்ப எங்க இருந்து கவனிக்கணும்? சுழுமுனையில. யாரு கவனிக்கிறா? நகுலன் இல்லையா? அவர் கவனிக்கிறார். இப்ப சகாதேவன், இதுவும் சிக்கலான இடம். மாட்டு தொழுவம். நீங்க அங்க பாருங்க, சகாதேவன் அங்க என்னவா இருந்தாருன்னு பாருங்க. அப்ப இங்க டக்குன்னு சொல்லிடுவீங்க. சகாதேவனுக்கு என்ன தனிச்சிறப்புன்னு பாருங்க. சகாதேவனுக்கு என்ன தனிச்சிறப்பு அதை பார்த்து இங்க வித்தைக்கு வாங்க. அவர் சொன்னா என்ன ஆகும்? பலிக்கும் இல்லையா? அப்ப அவருக்கு என்ன கட்டுக்குள்ள இருக்கு? அவருக்கு கோள்கள்லாம் கட்டுக்குள்ள இருக்கு. ஆனால் மாட்டு தொழுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ப்ராசஸ் இருக்குல்ல, மாட்டு தொழுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ குதிரையையும் என்ன செய்யறோம்? லாயத்துல கொண்டு வந்து கட்டுறோம். மாட்டையும் என்ன செய்யறோம்? தொழுவத்துல கொண்டு வந்து கட்டுறோம். இந்த குதிரை ஓடி 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 லாயத்துல கொண்டு வந்து கட்டப்படுது. நகுலன் வந்து கவனிக்கிறார், கவனிச்சுட்டு இருக்கார். சரியா? இப்ப அந்த மாடு தொழுவத்துல கட்டப்பட்டிருக்கு, அதாவது மேய்ச்சல்லாம் முடிஞ்சுது. மாடு ஓடாது, அது மேய்ச்சல் தான் செய்யும். மேய்ச்சல் முடிந்தது, மேய்ச்சல் முடிஞ்சது. இப்ப மாடு மாட்டு தொழுவத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. எதற்காக மாடு கட்டப்பட்டிருக்கு? பால். பால் எடுத்து என்ன செய்ய போறோம்? வரிசையா சொல்லிட்டு வாங்கயா. பால், நெய் இல்லையா? அப்ப அது எதை குறிக்குது? ஞானத்தை குறிக்குது, பிரம்மானந்தத்தை குறிக்குது. அது யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? சகாதேவன். ஏன்னா அவனுக்கு தான் காலமும் நேரமும் தெரியும். யாருக்கு எதை எப்ப எங்க கொடுக்கணும்னு தெரிஞ்சவன் சகாதேவன். அதனால மாடை கொடுத்த இல்லையா? அவ்வளவும் வித்தை, அவ்வளவும் வித்தை. இப்ப எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம்? எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்? நம்ம முதல் அரசன்ட்ட போனோமா? மயானத்துல இன்னும் உங்க வேலை முடியல. ஆமா ஆமா.
மயானத்தில் என்ன வேலை முடியலை. நீங்கள் என்ன தெரியுமா செய்றீங்க? மயானத்தில் இருந்து ஆயுதத்தை வைப்பது போல் வைத்துவிட்டு எடுப்பது போல் எடுத்து திரும்பி வந்தாலும் பரவாயில்லையா, அங்கனே நின்று மாறி மாறி நமக்குள்ளே தானே என்ன செய்யறோம், சண்டை போட்டுட்டே இருக்கோம். இன்னும் மயானத்தையே தாண்டலை, மயானத்தை தாண்டலை, இன்னும் இதை தாண்டணும். இங்க அடையாளத்தை எரித்து இதை தாண்டணும். இதை தாண்டினா தான் அடுத்து எல்லாமே. இல்லை, இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். ஆமாம், இத்தனை படிகள் இருக்குது. என்னடா ஒரு சாமி சித்த வித்தைன்னு ஒரு பயிற்சியை அழகாக கொடுத்துட்டு அவர் ஈஸியாக பண்ணுங்கன்னு போயிட்டாரு. இந்த ஆள் திரும்ப இருந்து ஏதோ போட்டு குழப்பிட்டு இருக்கானே, அப்படி கிடையாது. இது சாமி சொன்னது தான். நான் அதனால தான் அவரதுலேருந்து எடுத்து 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன். இல்லையா? சாமி லயம் தேவைன்றாரா, கவனம் தேவைன்றாரா, இதெல்லாம் எங்கே வைக்கிறோம்? சுழுமுனையில் வைக்கிறோம். இல்லையா? இன்னைக்குன்னு பார்த்து கதிஜா கரெக்டாக கிளாஸுக்கு திரௌபதி அந்த புறத்தில் யாருக்கு? ராணிக்கு. என்ன என்ன பணிப்பெண்? தலை சீவி சிங்காரிச்சு ஆமா விடுறது. ஆமா, அதுல என்ன செய்யக்கூடாது? அதுல என்ன செய்யக்கூடாது? கவனம் செலுத்தக்கூடாது. அதுல என்ன செய்யக்கூடாது? கவனம் செலுத்தக்கூடாது. திரௌபதி யாருன்னு பார்த்தோம்? மனசு. இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கா. அங்கேருந்து அவங்க அலங்காரம் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பஞ்சபாண்டவர்களை வரிசையாக பார்த்தோம். எல்லாமே ஞானத்துக்கு போகிறது. இப்போ இந்த அம்மாவை அங்கே அந்த புறத்துக்கு அனுப்பிச்சி விட்டோமா, அங்கே அலங்காரம் பண்ணி என்ன செய்வாங்க? அப்படியே அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இங்கே இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய எண்ணம், செயல்பாடு, காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், டம்பம், அசுபை, அப்படி நீங்கள் வரிசையாக எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரு பெண்தன்மை உடையது தான். அது எதனால் ஈர்க்கப்படுகிறீர்களோ, எதற்கு ஆட்படுகிறீர்களோ அதெல்லாம் பெண்தன்மை உடையது தான். இல்லையா? பரவாயில்ல, அந்த அம்மா ஞாபகப்படுத்தி விட்டுச்சு. இல்லாட்டியே நாளைக்கு யாராவது கேட்டிருப்பாங்க. இல்லை, திரௌபதி அது மனம் சார்ந்தது. இல்லையா? ஒரு இடத்துல ஒரு கேள்வி வரும், ஏன் திரௌபதி 5 பேரை திருமணம் செய்தால்? அது போன ஜென்மத்தினுடைய விதி என்று சொல்லி ஒரு இடத்துல வரும். இல்லையா? அது கதையில் வேற மாதிரி வரும். இப்போ நீ அடுத்து என்னதான் திரௌபதி 5 பேரை தான் மனம் முடிக்க போறா. 5 பேரை தான் மனம் முடிக்க போறா. எப்படி? இப்போ இங்கே சாதாரண ஒருத்தர் இறந்துட்டானா, திரும்பவும் அங்கே என்ன? இதே பஞ்சபாண்டவர்கள், அதே திரௌபதி தான். இல்லையா? 5 பேரை மனம் முடித்து அதே வரலாறு தான். இல்லை? அதே தான் திரும்ப வரும். இல்லையா? அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் நாம் எந்த இடத்துல எந்த ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறோம். பஞ்சபாண்டவர்கள் அதில் நம்ம தர்ம நிலையில் இருக்கோமா, பீமன் நிலையில் இருக்கோமா, அடுத்து அர்ஜுன நிலையில் இருக்கோமா, இல்லை நகுல நிலையில் இருக்கோமா, சகாதேவன் நிலையில் இருக்கோமா, எந்த நிலையில் நம்ம இருக்கோம்? இது எதுவுமே இல்லை, நாங்கள் திரௌபதி பக்கம்தான் இருக்கோம் அப்படின்னா அது இன்னமும் உத்தமம். அது அவர்களுடைய விருப்பம். அதில் யாரும் தலை போட முடியாது. புரியுதா? ஆமாம். அதனால தான் அந்த அம்மாவை தூக்கி அந்த புறத்தில் போட்டாங்க. ஆமாம், நமக்கு அந்த புறம் எது? அதாவது இங்கே வேலை நடக்கும்போது, தவம் செய்யும் போது, இங்கே ஞானத்துக்குரிய ஆற்றல் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது இந்த மனமானது ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து அதை நிறைவு பெற விடாமல் ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டே இருக்கும் சொல்லுவாங்க. மனசு என்ன செய்யும்னா, இதுக்கு எல்லாமே தெரியுமா, இது ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது என்ன செய்யுமா, அப்படி
அப்படி திரையை ஒதுக்கிட்டு இது கரெக்டாக முடியுமா, முடிகிற நேரத்தில் என்னத்தையாவது நம்ம தூக்கி போட்டோம்னா நம்ம அந்த வேலையை செஞ்சுருப்போம். சின்ன வயசில் யாராவது ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, ஒன்று தூக்கி எறிஞ்சிட்டு போவோம், திரும்ப அவங்க ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த வேலையை நம்மளே செஞ்சுருப்போம். அது மாதிரி மனம் என்ன செய்யும்னா, ஆமாம், அதற்கு பேர் அந்தப்புறம். அது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, பின்னாடி பிடரியில் இருக்குது. அதனால் இங்கே நல்ல வேலை நடக்கும்போது இங்கே ஒரு வேலை நடக்கும். நம்ம இங்கே என்ன விட்டுருவோம், கவனத்தை விட்டுருவோம். நான் என்கிட்ட வந்து எல்லோரும் கேட்பாங்க, இங்கே வருது என்ன செய்ய அப்படின்னு. அதை கவனிக்காதீங்கன்றுவேன். அதை கவனிச்சிங்கன்னா உங்களை ஏமாத்திரும் அப்படின்னு. அது திரௌபதியினுடைய வேலை. அதை விட்டுறணும், இதை கவனிக்கக்கூடாது, இதை தான் கவனிக்கணும். இது பூர்ணத்துவம் ஆகும்போது அந்த அம்மா இங்கே என்ன செய்வாங்க, சீவி சிங்காரித்து எல்லாம் பண்ணி உங்கள் கவனத்தை திசை திருப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், ரெண்டுமே இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்க அதான் வச்சுக்கலாம். ரெண்டுமே இருக்குது. அதான் நமக்கு சாமி சொல்லியிருக்காருல, எல்லாத்துக்கும் 2 தத்துவங்கள் உண்டு, அமிர்தம் விஷம் 2 இருக்குன்னு. நீ எதை எடுத்துக்கிறையோ அதுதான் உன்னுடைய பயணத்துக்கு வரும்னு சொல்கிறார்ல, அது மாதிரி. அதனால் மகாபாரதம் என்பது நம்மளுடைய சரீரம், தேகம், இதற்குள் நடக்கக்கூடியது தான் குருச்சேத்திர போர். அதில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்கள் யார், அவர்கள் ஏன் நாடை இப்போ அங்கே போகிறப்ப நாடு கேட்டாங்கல்ல, போகிறப்ப எங்களுக்கு என்ன வேணும், யாரும் எங்களை அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடாது, ஆனால் எங்களுக்கு என்ன வேணும், நாடு வேணும், வீடு பேர் அடைதல். அவங்க கேட்டது அந்த நாடு, இந்த நாடு இல்லை, இங்கே வந்து போகிற நாடு கிடையாது, அந்த நாடு நமக்கு அப்படி தான் வச்சுக்கிறணும். அந்த நாடு எங்களுக்கு வேண்டும். அப்போ துர்க்கையை என்ன செய்கிறா, அருள் பாலிக்கிறார். அதை நீங்கள் வாழைன்னு வச்சுக்கோங்க, மனோன்மணின்னு வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க, உனக்கு 2மே நான் தாரேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு. இதில் இவங்க பயணப்படும் போது அந்த குரு கூட இருந்தவர் சொல்கிறாரு, அவர் பேர் நல்ல பேர், கவுனமுனியும் அவர் பேர். அவர் நல்லா சொல்கிறாரு, உங்களுடைய பயணத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய பயணத்தில் நீங்கள் 3இல் பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் சொல்கிறார். 3 விஷயங்களில் நீங்கள் பாதிக்கக்கூடாதுன்றார். எது எது? ஆணவம், கர்மம், மாயை. 3 கொஞ்சம் நெருங்கிட்டீங்க, வேற மாதிரி சொல்லுங்க. தவ பயணத்துக்கு அவர் அங்க உள்ள நாட்டுக்கு போறதுனால அதை சொல்றாரு. இந்த 3 விஷயங்களை ரொம்ப கவனமா இருங்கப்பா, உங்க பயணத்துல இதெல்லாம் தொந்தரவா இருக்கும் அப்படின்றாரு. அது 8 போயிடும். வாத பித்த கபம். நீங்க பயணம் போறீங்க, உங்களுடைய பயணத்துக்கு தொந்தரவா இருப்பது எது? வாத பித்த கபம். இந்த 3லையும் நீங்க என்ன செய்யணும்? அகப்படக்கூடாது, இல்லை, பேலன்ஸா இருக்கணும், கவனமா இருக்கணும், அன்பேலன்சிங் இருக்கக்கூடாது, கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்லி தான் என்ன செய்யறாரு, போங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. இதைத்தான் சாமி வந்து என்ன சொன்னார்னா, சாப்பாட்டில் உப்பு புளி காரம் குறைச்சிருன்ட்டார். சொல்லித்தான் நம்மளை என்ன செய்ய, வித்தை கொடுக்கும்போது உப்பு புளி காரம் குறைச்சி உணவுகளை நீர் பதார்த்த உணவுகளாக பார்த்து சாப்பிட்டு, அதை தான் அவர் அங்கே சொல்கிறாரு. நீ பயணப்படும் போது உனக்கு வந்து காற்று நீர் நெருப்பு இது 3 நாள் உனக்கு ஆபத்து வரும் அப்படின்னா அது அவங்க அந்த நாட்டுக்கு போகும்போது வரக்கூடியதை சொல்கிறார். நம்ம உள்ளே எடுக்கும்போது, தேகத்துக்கு எடுக்கும்போது வாத பித்த கபம் 3, அது 3 நாள் நமக்கு தொந்தரவாக இருக்குது இல்லையா, அதை வந்து அன்பேலன்சிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு தான் நம்ம அதுதானே பார்க்குறோம். மூட்டு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னா அதெல்லாம் நம்ம பயணப்படும் போது என்ன செய்யுது, தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறார் இல்லையா. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது ஒவ்வொன்றுமே சித்த வித்தை. ஆமாம், நல்லா மைண்டில் ஏற்றிக்குங்க. நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, ஃபஸ்ட்டு தர்மராக பார்த்துக்குங்க, இல்லை பீமனாக பார்த்துக்குங்க, அப்புறம் அர்ஜுனனாக பார்த்துக்குங்க, நகுலனாக பார்த்துக்குங்க, சகாதேவனாக பார்த்துங்க. சகாதேவன் கண்டிப்பாக நீங்கள் போக முடியாது, அது லாஸ்ட்டு, கடைசி. ஆமாம், நீங்கள் தர்மர் ஆயிட்டாலே பெரிய விஷயம். ஆமாம், ஏன்னா தர்மர் ஆயிட்டோம்னா
எது ஆடலாம் ஆடக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும் நமக்கு. எது ஆடலாம் ஆடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிடும். எது ஆடலாம் ஆடக்கூடாதுன்னு தெரிஞ்சிட்டுனா மனுடைய கண்ட்ரோல் வந்துடும். எண்ணங்கள், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அது வந்துடும். அது வந்துட்டுன்னா அங்கே அர்ஜுனன், ஏன்னா இங்கே கதாகதம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நம்ம திருநங்கை ஆகிடுவோம் இல்லையா? அங்கே எல்லாம் போயிடும். காம, குரோத, லோப, மனமாச்சரியம் அதெல்லாம் போயிடும். நகுலன் எப்போவுமே கவனிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார். நீங்கள் இதெல்லாம் சரியாக முடிச்சிங்கன்னா அவர் உங்களை வழி நடத்தி என்ன செய்வார், அழகா கூட்டிகிட்டு வருவார். இதெல்லாம் நான்கும் சரியாக முடியும் பொழுது தான் சகாதவன் அங்கே வந்து ரெடியாக பாலை வச்சுட்டு இருப்பார். வந்துட்டியா, வா, இந்தா இதை காய்ச்சி கடைஞ்சு நல்லா நீ அமிர்தத்தை எடுத்து உண்டு எப்பொழுதும் ஆனந்தமத்தனாக இருப்பாய் அப்படின்னு சாமி சொன்ன மாதிரி சொல்லி முடிச்சிடுறார். சரியா? இன்றைய வகுப்பு முடிந்தது. நமஸ்காரம் வச்சுட்டு நம்ம அப்படி பயிற்சிக்கு போவோம்.